மாணவிகளை பாதுகாக்க வேண்டிய தலைமை ஆசிரியரே அவர் பள்ளியில படிக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு மாணவி கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு. தொடர்ந்து சிறுமிகள் மீதான பாலியல் அத்துமீறல்ன்றது அதிகரிச்சுட்டே வருது. அதெல்லாம் தடுக்க வேண்டிய, தட்டி கேட்க வேண்டிய தலைமை ஆசிரியரே இந்த மாதிரி பண்ணிருக்கிறது தான் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. அதாவது என்ன நடந்தது அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி, அதுவும் அரசு தொடக்கப்பள்ளி, அங்க 5வது வரைக்கும் தான் இருக்கு. அங்க 5வது படிக்கக்கூடிய மாணவி ஒருவரை மது போதையில வந்த தலைமை ஆசிரியர் தன்னுடைய மடியில கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மாணவியிடம் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. இத அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அவங்களுடைய மொபைல்ல வீடியோவாவும் போட்டோவாவும் எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சுட்டு இத வட்டார கல்வி அலுவலர் கிட்ட அனுப்பி அவர் மேல புகாரும் அளிச்சிருக்காங்க. அங்க வந்த வட்டார கல்வி அலுவலர்கள் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. என்ன நடந்தது, என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அங்க வந்த பொதுமக்கள் தன்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய போட்டோவையும் வீடியோவையும் காமிச்சு இந்த மாதிரி இவர் இந்த தப்பு பண்ணிருக்காரு, அவர் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. விசாரிச்சு போனவங்களும் நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் அவர் மேல எடுக்கப்படல. அந்த தலைமை ஆசிரியரோட பேர் என்ன தெரியுமா? பாரத் அம்பேத்கர். அம்பேத்கருடைய பேரை வச்சுட்டு பண்டத்து புற அயோக்கியத்தனம் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் தங்களுடைய ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அது போக சில நாட்கள் ஆகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது வட்டார கல்வி அலுவலர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் தலைமை ஆசிரியரா வேலை பார்த்த சில பள்ளிகளையும் சில மாணவிகள் கிட்ட அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற சம்பவம் தெரிய வருது. அது தொடர்பா அவரை தற்காலிகமா பணி நீக்கம் செய்யப்பட்டு இப்பதான் கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த பள்ளியில தலைமை ஆசிரியர் பொறுப்பும் கொடுத்திருக்காங்க. அந்த நிலையில புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். கண்டிப்பா அவரை பணியில இருந்து நீக்கவும் அப்படின்ற மாதிரியான உறுதி கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற அதிருப்தியில பொதுமக்கள் எல்லாம் இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே அவர் மேல பாலியல் குற்றங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை எதுக்காக மறுபடியும் தலைமை ஆசிரியரா போட்டிருக்காங்க? அரசு இதெல்லாம் தெரிஞ்சுமே அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதெல்லாம் தெரிஞ்சும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கையை கட்டிட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் எல்லாம் சரமாரியா எழுப்பிட்டு இருக்காங்க.